இஸ்ரேலோட இப்ப போர் நடந்திருக்கும் சமயத்துல இவரோட ஒரு மரணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு துக்கத்தோட கூட ஒரு எல்லாரையும் வேற ஏதாவது காரணமா இருக்குமா அப்படின்னு யோசிக்க வச்சிருக்குங்க. இது என்ன காரணம் இன்னும் வெளியே வரல. 12 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் விபத்தாச்சு, உயிரிழப்பு. அங்க பாத்தீங்கன்னா பயணம் பண்ணவங்க, அவர் கூட நிறைய அதிகாரிகள் பயணம் பண்ணாங்க. யாரோட ஒரு உயிருமே பொழைச்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கூட பாத்தீங்கன்னா டர்க்கியோட ஆள் இல்லாத விமானம் தான் கண்டுபிடிச்சிருக்கு. ஓகே, சரிங்க. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கும் போது இப்ப இத நம்ம ஏன் விவாதிக்கிறோம், நம்ம ஏன் இத பத்தி பேசுறோம்? ஒரு ஆன்மீகவாதி, ஒரு அஸ்ட்ராலஜி பாக்குறவங்க, ஒரு டாக்டர் எதுக்கு இத பத்தி பேசுறாங்க அப்படின்னா, நாங்க இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஆரம்பிக்கும் போதே நிறைய பஞ்சாங்கத்துல நிறைய விஷயங்களை பார்த்து நாங்க சொல்லிதான் இருந்தோம். அதாவது பெரும் அரசியல்வாதிகளுக்கு, அதாவது நம்ம இந்தியால மட்டும் இல்ல, உலகம் முழுசும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட உயிருக்கு ஆபத்து இருக்கு.